மோடி அமைச்சரவையில் எத்தனை இடம் கொடுத்தாருன்னு கேட்டீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை அமைச்சரவையில் இடம் கொடுத்தாரு இஸ்லாமியர்களுக்கு? கரெக்டாக சொல்லுங்க. இப்ப கூட 4 சீட்டு கொடுத்து. 4 சீட்டா? அப்புறம் யாருக்கு? இஸ்லாமியர். ஐயா திரும்ப வடக்கே கேள்வி கேட்டா தெற்க போக கூடாது. திமுகவில் அமைச்சரவையில் எத்தனை இஸ்லாமியர்கள்னு கேட்டேன் நான். பாரு மாட்டிக்கிட்டீங்க. என்ன ஐயா இப்படி மாட்டிக்கிறீங்க? என்ன மாட்டிக்கிட்டேன்? மயிரை பிடிக்கிட்டேன். மயிர் ரொம்ப திமிரா பேசுறேன். இல்ல எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு ஏமாத்துற உங்களை மாதிரி ஆளுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் ஏன் இந்திய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா நான் பேசத்தான் செய்வேன். ஆமா நீ இந்திய இன்னைக்கு இங்க முஸ்லிம்களுக்கு வந்து ஏதோ ஓரளவுக்கு சொல்லாதீங்கயா, பார்த்து பேசணும். ஏதோ ஓரளவுக்கு சலுகை. ஏதோ ஓரளவுக்கு என்ன சலுகை? ஓரளவு அவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்காம. ஒரே ஒரு நிமிஷம். எத்தனை ஊபியில அடிச்சு நொறுக்குனீங்க, அறிவு இல்லையா? என்ன நீங்க தேச துரோகி, அறிவு கட்டவனே. ஆமாயா இப்படி மூஞ்ச பேத்து விட்டுரு. அடிங்க பாப்பா, நான் அடி வாங்க தயாரா இருக்கேன். நாட்டுக்காக ரத்தம் சிந்த நான் ரெடியா இருக்கேன். நாட்டுக்காக வயிறை புடுங்குவேன். இந்தியானாலே திமுக தான். திமுக தான் இந்தியா. புரிஞ்சுக்கோ. எத்தனை நாள் அண்ணா அறிவாலயத்துல தேசிய கொடி ஏத்துனீங்க சார்? தேசிய கொடி நாங்க ஏத்தணும்னு என்ன இருக்கு? நான் கேட்ட கேள்விக்கு அண்ணா அறிவாலயத்துல எப்ப நீங்க தேசிய கொடி ஏத்துனீங்க? நாங்க அண்ணா அறிவாலயத்துல எதுக்குடா ஏத்தணும்? இப்பதான் இந்தியானா திமுக, திமுகனா இந்தியா. ஆமா, அதனால என்ன ஏன் ஏத்த முடியல? தேசிய கொடினா எங்களுக்கு இதுவே எங்களுக்கு தமிழ்நாட்டுடைய தேசிய கொடி தான். கருப்பு ஐயா இப்பெல்லாம் என்னால பாடப்படுத்தி விடாது. என்ன பாடப்படுத்த? அந்த கொடி கட்டுப்பாட்டுல எங்களால வர முடியாது இல்ல. அப்ப மயிரை பிடிங்க. தமிழ்நாட்டு தேசிய கொடியாமல. ஆமா தேச துரோகிகள் கரெக்டா தானே சொன்னேன். டேய் நீ தான்டா தேச துரோகி. நான் தேசத்தின் பிள்ளை. ஆமா தேசத்தினுடைய பிள்ளைன்னு எல்லா பையிலையும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு திருட்டு நாய். என்ன அடிச்சு நொறுக்கனா? டேய் இது பூரா திருட்டு பை கூட்டம்டா. நீ ஐயா வந்து ரொம்ப நல்லவர். உங்க வீட்ல பணம் நகை வந்து கொடுத்துட்டு போங்க, பத்திரமா பாத்துக்குறாரு. ஆமா பத்திரமா தான் பாப்போம். எப்படி பாப்பீங்க பாருங்க. பாப்போம். உருக்கிடுவீங்க. பல கோயிலுக்கு தங்கத்தை காண இவங்க பேசுறாங்க. நாங்க லாக்கர்ல வச்சிருக்கோம்டா. யார் லாக்கர்ல? அண்ணா அறிவாலய லாக்கர்ல. அந்த காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன். அதுல கூட பாருங்க காமாட்சி அம்மன் திருட இருக்கத்தாண்டா செய்வாங்கடா. திமுக திருட வர இல்லையா? ஏண்டா பாரதிய ஜனதா கட்சியில தாண்டா அது ஒட்டுமொத்த திருடங்களே உருவாகுறாங்க. திமுகல ஒருத்தன் கூட சொல்ல முடியாது. நீங்களே தான் உட்கார்ந்திருக்கீங்க. உட்கார்ந்திருக்கேன். தமிழ்நாட்டுல 8 லட்சம் பேரை பண்ணி நீக்கினீங்க. என்ன நீக்கினாங்க? என்ன நீக்கினாங்க? கரெக்டா பேசுங்க. என்ன கரெக்டா பேசுங்க? 8 லட்சம் பேர் என்ன நீக்கினாங்க? எங்க நீக்கினீங்களா? துரந்தர்னு படம் வந்திருக்கு இன்னைக்கு பாத்தீங்களா இல்ல? எனக்கு 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். துரந்தர் 2ன்னு சொல்லிட்டு நாட்டுப்பற்றுக்கு ஒரு படம். அன்றைக்கு மோடி எதற்காக பண மதிப்பிழப்பு செய்தார் என்பதை ரொம்ப தெளிவா படத்துல காட்டியிருக்காங்க. உங்களை மாதிரி புரியாமல் நடிப்பீங்கல்ல, புரியும் ஆனா புரியாத மாதிரி நடிப்பீங்க. அந்த ஆட்களுக்கு விட்டுருக்காங்க இந்த படத்தை. அவன் பங்களாதேஷா இல்ல பாகிஸ்தான்காரன் வந்து கள்ள நோட்டை புழக்கத்துல விடுறாங்கிற காரணத்தை காட்டி தான் இந்த ஆளு. அதுவும் உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? நான் கண்ணார பார்க்காத போது ஐயோ இப்ப புரியுத தேசத்துறைங்க சொன்னேன். சொல்ல கேள்வி தானே, சொல்ல கேள்வி இல்ல. நான் வீடியோல நிறைய இடத்துல பாத்திருக்கேன். அந்த 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 பத்தி பேசாத. சும்மா 2000 ரூபாய் நோட்டை உடுற மாதிரி விட்டான். கடைசியில அதை ஒழிக்கிறோன்னு சொல்லாம ஒழிச்சுட்டான். 2000 நோட்டு வந்த உடனே நீங்க பதுக்கிட்டீங்க. மோடி மாதிரி இந்த உலகத்திலேயே முட்டாள் யாருமே இல்லடா. மோடி ஒரு முட்டாள். அவருக்கு இருக்க உள்துறை அமைச்சர் அதுக்கு மேல முட்டாள். அப்ப நானும் சொல்லுவேன், இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த மோடி சர்க்கார் இன்னைக்கு வந்து சர்க்கார். என்னது இது? திமுக மிரட்டச்சுன்னு சொல்லி அது உண்மையா? தெரிஞ்சுக்கிறேன். மிரட்டினீங்களா இல்லையா? எங்க கொண்டு வச்சு மிரட்டினீங்க? தம்பி நீ கயிறை வச்சு கட்டினீங்களா இல்ல எதுவும் கத்தி கம்பு வச்சு கட்டினீங்க? எப்படி மிரட்டினீங்கன்னு சொல்லுங்க. ஏண்டா ரஜினியே ஆன்சர் பண்ணிட்டாரு. என்ன ஆன்சர் பண்ணாரு? என்ன பண்ணாரு? உண்மைக்கு புறம்பானதுன்னு சொன்னாரு. ஆதாரம் கொடுக்கல எனக்கு. ஆதாரம் நீ போமா வெளியில ஆதாரத்தை காட்டுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நானும் சொல்லிக் கொள்கின்றேன். இன்றைக்கு என்னுடைய முகமதிய சகோதரர்கள் அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். வாழ்த்து மட்டும்தான் சொல்லுவார், நல்லது பண்ண மாட்டாரண்ணா. நாங்கள் தானப்பா நல்லது பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நல்லது பண்ணக்கூடியது எங்களுடைய முத்தம். அது என்ன கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இப்போ இந்துக்கள் எல்லாம் விரட்டிடுவோமா நாட்டை விட்டு? இல்லை சிறுபான்மையின மக்களுக்கு வந்து சிறுபான்மையினர் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்?
என்ன இந்துக்கள் வந்து நார்மல் தோசைன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தோசை. கொஞ்சம் ஏன் அப்படி கொஞ்சம்? இப்போ ஊனமுற்ற குழந்தைகள்னா கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்குறோமா இல்லையா? ஒரு தாய் பெற்றுட்டா 4 பிள்ளைய பெற்கிறா, ஒரு குழந்தைக்கு வந்து லேசாக ஒரு ஊனமுற்றிருக்கு இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அந்த குழந்தைக்கு கேர் எடுத்து கவனிப்பால்ல, அது மாதிரி இந்த முஸ்லீம் சகோதரர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொஞ்சம் இதுக்கும் இந்த ஒப்பீடே தப்பு. அதை எந்த நாய் சொல்லுச்சு? பல படித்த மேதாவிகளே சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ஒப்பீடே முதல்ல தப்பு. என்ன மாற்றுத்திறனாளிகளையும் கொண்டு வந்து இந்த சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் வந்து ஒப்பீடு பண்றதே முதல்ல தப்பு. அப்படித்தான்டா. அதிகமா பணம், அதாவது வறுமை கோட்டுக்கு மேல இருக்கிறவங்க சிறுபான்மையில இருந்து அதிகமா பெரும்பான்மையோட இந்துக்கள்ல தான் வறுமை கோட்டு கீழே அதிகமா இருக்காங்க. வறுமை பத்தி பிரச்சனை இல்லப்பா. உரிமைகள் இந்த நாட்டிலே வந்து எந்த இடத்துல உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு மட்டும் சொல்லுங்க. எந்த இடத்துல இதை வச்சேதான் நீங்க அரசியல் பண்றீங்க. இங்க பாரு, உரிமைகள் மறுக்கப்படுதா இல்லையாங்கிறத தலாக்கு சட்டத்திலிருந்து தலாக் தடை சட்டம் உங்களுக்கு என்ன அப்படி உங்களுக்கு கடுப்பா இருக்கு? ஏண்டா அவன் சேர்த்து முதுங்கிறது முஸ்லீம்களுக்கு அவங்க அந்த கொள்கை வந்து பாரம்பரியமா கடைபிடிக்க வந்த பாரம்பரியமா கடைபிடிச்சிட்டு வந்து எத்தனை பெண்கள் அழுது கண்ணீரோட நிக்கிறாங்கன்னு தெரியுமா? அது யாரு சொன்னா? எத்தனை பெண்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சான்னு மட்டும் சொல்லுங்க. இருடா, எத்தனை பெண்கள் முத்தலாக்கு சட்டத்தினால பெண்களுக்கு வந்து மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை மறுக்கப்படல, கொடுக்கப்படுது. நல்லது தானே? ஆமா. அதே சமயத்துல இந்துக்கள்ல வந்து எத்தனை பெண்கள் மறுமணத்துக்கு தயாராகிறாங்க யோசிச்சு பாரு. இப்பதான் சம்பந்தம் இல்லாம பேசாதீங்கயா. என்ன சம்பந்தம் இல்லாம? நான் கேட்கறது முத்தலாக் சட்டம் மோடி அரசு கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்குது? எங்களுக்கு வலிக்குதா இல்லையா? எங்க இன மக்களுக்கு, எங்களுடைய இன மக்கள். ஆமா, அவங்க எங்க இனம் தானே. நாயுடுவா? நாயுடுன்னு டேய் ஜாதியை சொல்லாதடா. இந்த இந்தியால வாழக்கூடிய அத்தனை மக்களும் எங்க மக்கள் தான். உங்க மக்கள்னா என்ன மக்கள்? எங்களுடைய மக்கள், எங்களுக்கு வாக்களிச்சு எங்களை தேர்தலில் தேர்வு செய்து. நான் கேட்கிற ஒரே கேள்வி, இந்த ரம்ஜான் நல்ல தினத்துல நான் கேட்கறது, முத்தலாக் சட்டம் உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்குது? கரெக்டா காட்டுங்க. முத்தலாக் சட்டம் எந்த இடத்துல வலிக்குதுன்னு என்ன கேட்டா, பல பெண்கள், பல இஸ்லாமிய சகோதரர்கள் இது வரவேற்கிறாங்க, மோடிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, நீங்க மட்டும் ஏன் அப்படி கொடியை தூக்கிட்டு வர்றீங்க? 18% முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ்றாங்க. அதுல ஏதோ 1-2 அத்தி பூத்தார் போல அவங்க சொல்றாங்க. அப்படின்னா அத்தி பூத்தார் போல இல்லையா, ஒட்டுமொத்த பெண்களுமே சொல்றாங்க. எந்தெந்த வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்கு எல்லாருமே சொல்றாங்க. அப்படியா? அவங்க கண்ணீருங்க அம்பளையமா வந்து நிக்கும் போது இந்த சட்டம் தான் அவங்களுக்கு கை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படியாதான். எனக்கு தெரியாதே. தெரியாதா? பார்த்து சொல்றேன், கேட்டு சொல்றேன். என்ன கேட்டு சொல்றீங்க? இப்படியே அரசியல் பண்ணாதீங்க. ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் மட்டும் அப்படியே லென்த்தா சொல்றது, ஆனா எந்த ஒரு நல்லதும் செய்யறது இல்ல. கேட்டா நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு, எல்லாம் எங்கள்கிட்ட வந்துருங்க, இல்லாட்டி உள்ள பிஜேபி வந்துடும், RSS வந்துடும், இந்துத்துவா வந்துடும், அப்படியே ஏமாத்தி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கான அந்த இடைவெளியை தான் அதிகப்படுத்தி இருக்கீங்க. ஒரே ஒரு மந்திரி இருந்தாரு வாஜ்பாய் காலத்துல, ஷானவாஸ் ஹுசைன் சொல்லிட்டு. அவர் தான் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தாரு. சரி, அந்த மந்திரி அவருக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்த பீரியட்ல வந்த இவரு நம்மளுடைய மாண்புமிகு மோடிஜி அவர்கள், அவர் தேர்தலில் நிக்கிறது கூட சீட்டு கொடுக்கல. யார் சொன்னா? எத்தனை தொகுதியில போட்டிட்டாங்க நான் தள்ளவா? போட்டிட்டாங்க, ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. எத்தனை தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் போட்டிட்டாங்க, ஆனா நீங்க தோக்கடிக்கப்பட்டாங்க. சீட்டை கொடுத்து நீங்க போய் அங்க வேலை செய்யாம அவங்கள தோக்கடிச்சிட்டு வந்தீங்க. அதெல்லாம் இந்த மாதிரி தான் பொய் சொல்ல தெரியும் ஐயாவுக்கு. பொய் நல்ல நேரத்துல நல்லதா உண்மையா பேசுங்க, அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் உங்களை. அப்புறம் இங்க பாரு, குர்ஆன்ல என்ன சொல்லி இருக்கு? இங்க பாரு, குர்ஆன்ல என்ன சொல்லி இருக்கு, என்ன சொல்லலைங்கிறது நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிக்க மாட்டீங்க, ஆனா வந்து அப்படி கொடி மட்டும் முடிச்சிருவீங்க. நாங்க தான் உங்களுக்கு எல்லாமே பாதுகாப்புன்னு. எல்லாம் பாதுகாப்பு அரணே நாங்க தான். அரண் எந்த அரண்? 2 அரண் இருக்கு. 2 அரண். ஒரு அரணுடைய அர்த்தம் வேறு, இன்னொரு அரணுடைய அர்த்தம் வேறு. இந்த அரண் தான் எங்களுக்கு, அவங்களுக்கு பாதுகாப்பு அரண். பாதுகாப்பு அரண். ஆமா, அதனால கான்ஃபிடண்டா இருக்கீங்க. ஆமா ஆமா, கான்ஃபிடென்ட். விஜய் மாதிரி. விஜய் ஏண்டா நல்லா போயிட்டு இருக்கும்போது விஜய் எதுக்குடா இழுக்கிற நாரப்பையில? ஏன் விஜய் இவன் என்ன பண்றாரு? உங்களை என்ன பண்றானா? கட்டின பொண்டாட்டிய நரோட்ல என்ன தவறு அடிச்சு பல்ல பாத உடைச்சு அப்படின்னு பார்த்தா தவறு? என்னடா தவறு? கட்டின பொண்டாட்டி ரோட்ல விட்டுருக்கானா இல்லையா? அடுத்த வீட்டு பெற்ற பிள்ளைய எட்டி பாக்குறீங்க. அடுத்த வீட்டு பெற்றோர் அரசியலுக்கு வராம அரசியலுக்குள்ள வந்து அரசியலை மட்டும் பாருங்க. எங்கடா அவன் அரசியலுக்கு வந்ததுனாலதான் பேசுறோம். அரசியலுக்கு வரல, தனுஷ பத்தி பேசுறோமா? அருணாக்குடி போட்டிருக்கீங்களா? அருணாக்குடி போட்டிருக்கீங்களா? அரங்கன் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கனா இல்லையான்னு அது என்னுடைய கேள்வி. தப்பு தானே கேள்வி? சும்மா அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேளுங்க, சம்பந்தம் இல்லாம போக கூடாது. அவன் அரசியலுக்கு வந்ததுனாலதான் அவனை பத்தி பேச. அரசியலுக்கு வந்தனால உங்க தலைவர்களை பத்தி நான் கேட்கணுமா? தாராளமா கேளு. எந்த நாய் கேட்கல, எல்லா நாயும் தான் கேக்குது.
நான் கொஞ்சம் டீப்பா கேட்டுப்படுவேன். நீ எதை வேணா டீப்பா கேளு, எல்லாம் உள்ள போய் கேளு, யார் வேணா. சரி, அந்த கேள்விக்கு அப்புறம் வரேன். எனக்கு இதற்கு பதில சொல்லிட்டு போங்க. இஸ்லாமியர்களுக்கு வேற எந்தெந்த வகையில நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க? ஒட்டு மொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு அரண். அவ்வளவுதான். இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நாங்கள் தான் அரணாக திகழ்கிறோம். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நாங்கள் தான் அவர்களுக்கு. எத்தனை இஸ்லாமியர்களை நீங்க வந்து இது வரைக்கும் எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் அமைச்சர் ஆக்கியிருக்கீங்க? ஒரு லிஸ்ட் கொடுங்களேன். அதெல்லாம் வந்து நீ மோடியை மட்டும் கேட்டீங்கப்ப மோடி நிக்க வச்சாரா, மந்திரி சபையில் இடம் கொடுத்தாரான்னு கேட்ட இதே வாயால் திமுக எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்தது? திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் இடம் பெற்றிருக்காங்க? சொல்லுங்க. கூட்டணியில இருக்காங்கல்ல. இந்த கூட்டணிக்கு அதெல்லாம் பேசப்படாது. எத்தனை அமைச்சர் இருக்காங்க? எத்தனை இஸ்லாமியர் அமைச்சர்கள் இருக்காங்க? அந்த இஸ்லாமியர்கள் எங்களுடைய கூட்டணியில இருக்காங்க. கேட்ட கேள்விக்கு பதில். மோடியை கேட்ட இதே வாயால பதில் பேசணும். மோடி அமைச்சரவையில எத்தனை இடம் கொடுத்தாருன்னு கேட்டீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை அமைச்சரவையில இடம் கொடுத்தாரு இஸ்லாமியர்களுக்கு? கரெக்டா சொல்லுங்க. இப்ப கூட 4 சீட்டு கொடுத்து. 4 சீட்டா? அப்புறம் யாருக்கு? இஸ்லாமியர். ஐயா, திரும்ப வடக்கே கேள்வி கேட்டா தெக்க போக கூடாது. என்ன தெக்க போக? நான் கேட்டது உங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எத்தனை அமைச்சரவையில எத்தனை பேர் இருக்காங்க? எங்களோட தானே இருக்காங்க, பயணிக்கிறாங்க. அப்புறம் என்ன? ஐயா, நான் கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாம என்ன சம்பந்தம் இல்ல? திமுகவில் அமைச்சரவையில எத்தனை இஸ்லாமியர்கள்னு கேட்டேன் நான். இங்க பாரு, மாட்டிக்கிட்டீங்க. மாட்டல. இனிமே மோடியை பத்தி கேட்பதற்கு திமுகவுல தமிழ்நாட்டுல யாருக்கும் அருகதை கிடையாது. முதல்ல அவங்க வந்து முஸ்லீம் லீக்னு அப்படின்னு தனி ஒரு கட்சியை வச்சு அவங்க வழி நடத்தி வர்றாங்க. அவங்க இது பதிலா? பதில் இதுதான். ஏன் திமுகவுல இஸ்லாமியர்கள் இல்லையா? திமுகவுல இஸ்லாமியர்கள் இல்லையா? திமுகல இஸ்லாமியர்கள் இருக்காங்களா இல்லையாங்கிற அந்த இதுக்கு போக வேண்டிய அவசியம் இங்க ஏற்படாது. என்ன ஐயா இப்படி மாட்டிக்கிறீங்க? என்ன மாட்டிக்கிட்டேன்? மயிரை பிடிக்கிட்டேன். ரொம்ப திமிரா பேசுவேன். இது இருந்தாலும் திமிரா பேசுவாங்க. திமிரு வரும்ல, கொஞ்சம் லென்த்தா இருக்குல்ல. சுத்தமான தமிழ்நாட்டுக்கு வரும்ல. வரும். இல்ல எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு ஏமாத்துற உங்களை மாதிரி ஆளுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் ஏன் இந்திய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா நான் பேசத்தான் செய்வேன். ஆமா நீ இந்திய நீங்க பாரு, சொல்லுங்க. அதாவது ஏட்டிக்கு பூட்டியா என்ன பேசுனேன்? ரொம்ப தெளிவா சொல்றேன். என் இந்திய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிப்பேன். இதுல என்ன தப்பு? இந்திய இஸ்லாமியர்களுக்கு ஆமாயா, பாகிஸ்தான் காரனுக்கு ஆதரவா நிக்க முடியாது உங்களை மாதிரி. யாரு? என்ன லூசு சொல்லுங்க. ஏண்டா, இந்தியா திருநாட்டினுடைய அத்தனை முஸ்லிம் சகோதரர்களுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடியது பாஜக. தூங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் கேட்ட உடனே டக்குன்னு சொல்லக்கூடிய குழந்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லும். குழந்தை சொல்லுமா? ஆமா. எத்தனை வயசு குழந்தை? 5 வயசு குழந்தை. 2 வயசு குழந்தை பேசாது. ஏன் பேசாது? ஏன்னா உன்ன மாதிரி ஆளை கண்டா பயம். இன்னுமே ஊரை ஏமாத்தாதீங்க அப்படி. இப்போ நான் சொன்னார் என்ன உங்களுக்கு அப்படியே கோவம் வந்துருச்சுன்னு, இந்திய இஸ்லாமியர்கள்னு சொல்ற அப்படின்னு ஏன் உங்களுக்கு கோவம் வந்தது இடையில? ஒட்டுமொத்த இந்தியாவே கபாலீஸ்வரம் பண்ணணும், எல்லாம் இது இந்து நாடுன்னு பிரகடனப்படுத்தணும்னு சொல்ற நாய்க. இந்துக்கள் மெஜாரிட்டி இருந்தா ஐயா, இந்துக்கள் மெஜாரிட்டி இருந்தா இந்து நாடுங்க. இந்துக்கள் மெஜாரிட்டி இருந்தா இந்து நாடு தான். அவங்க ஒரு மத சார்பின்னு ஒரு கொள்கையா இஸ்லாமியத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால ஒன்றும் தப்பு சொல்லலை யாரு. இன்னைக்கு இங்க முஸ்லிம்களுக்கு வந்து ஏதோ ஓரளவுக்கு ஏதோ ஓரளவுலாம் சொல்லாதீங்கயா, பார்த்து பேசணும். ஏதோ ஓரளவுக்கு சலுகை, ஏதோ ஓரளவுக்கு என்ன சலுகை? ஓரளவு அவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்காம. ஒரே ஒரு நிமிஷம். எத்தனை ஊபியில அடிச்சு நொறுக்குனீங்க, அறிவு இல்லையா? என்ன கண்ணி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனதெல்லாம் மறந்து போச்சா? அவங்க என்ன பண்ணாங்க? விட்டு வீடெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க? மஸ்ரூம் பண்ணல, கடை வச்சிருந்தாங்க. அதாவது ஒண்ணுமே பண்ணாதவங்க வந்து அடிப்பாங்க சும்மா. அப்புறம் ஒண்ணுமே பண்ணாதவங்க. ஆமா, பூரா பூந்து இந்த ஐயா இந்த கதையை காவி துணியை போட்டு எத்தனை பேர் நேத்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 33 பேர் பங்களாதேசிங்களை அரெஸ்ட் பண்ணி ஏத்தி விட்டுருக்காங்க. புரியுதா? யாருடைய தயவு, யாருடைய ஆட்சி இங்க நடக்குது? உங்க திமுக ஆட்சியில 33 பேர் பங்களாதேஷ்காரன் வந்து எங்க பார்த்தாலும் உளவாளியா இருக்கா, நாட்டுல அங்க பாம் வைக்க போறா, எங்க பார்த்தாலும் பயங்கரவாதி. இதை எழுத்து தான் அங்கே யோகி ஆதித்யநாத் பண்ணாரு. தூக்குனாப்ல யாரா கெட்ட வேணா தூக்குடா, எல்லாம் பங்களாதேஷ்காரன் தூக்குடா. எந்த ஒரு இந்திய இஸ்லாமியும் அவன் கை வைக்கல. எல்லாம் பங்களாதேஷ்காரன் பாகிஸ்தான்காரன் உள்ள புந்தனப்புல தான் அடிச்சானுங்க. எந்த தப்புன்னு சொல்லுங்க? தப்புன்னு சொல்றீங்களா? யாரும் தப்புன்னு சொல்லல. அப்புறம் அடிச்சானா நீங்க தேச துரோகி, அறிவு கட்டவனே. ஆமாயா, இப்படி பேசுறீங்க. அந்த கட்டையறா எடுங்க, மூஞ்ச பேத்து விட்டுருவேன். அடிங்க பாப்பா, நான் அடி வாங்க தயாரா இருக்கேன். நாட்டுக்காக ரத்தம் சிந்த நான் ரெடியா இருக்கேன். நாட்டுக்காக வயிறை புடுங்குவேன். ஓடுறது தமிழ் ரத்தம், இந்திய ரத்தம். தேச துரோகம் பண்ணாதீங்க. எப்படி இந்தியாக்குள்ள இருந்துகிட்டு? இந்தியானாலே
திமுக தான் இந்தியா புரிஞ்சுக்கோ. எத்தனை நாள் அண்ணா அறிவாலயத்துல தேசிய கொடி ஏத்துனீங்க சார்? தேசிய கொடி நாங்க ஏத்தணும்னு என்ன இருக்கு? என்ன திமுக இந்தியா நீங்க? நாங்க தான் சட்டமன்றத்துல தேசிய கொடி ஏத்துறோம்ல, அத வாங்கி கொடுத்தாரு சட்டமன்றம் எங்க ஓட்டு? அதுக்கு முன்னாடி கவர்னர் தான் ஏத்திக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான் நம்ம அந்த தேசிய கொடியை ஏத்துறோம், புரிஞ்சுக்கோ. சட்டமன்றம் எங்க ஓட்டு? உங்க அண்ணா விட்டுது உங்க அண்ணா அறிவாலயத்துல எப்ப கொடி ஏத்துனீங்க? எமது மூவர்ண கொடியை எப்போது உங்க அண்ணா அறிவாலயத்துல ஏத்துனீங்க? எங்க திராவிட முன்னேற்ற கழக கொடி தான் அறிவாலயத்துல. எங்க தேசிய கொடியோட உங்க திமுக கொடி பெருசா? தேசிய கொடியை எங்க ஏத்தணுமோ அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வீட்டுல கூட ஏத்தலாம். வீட்டுல கூட ஏத்தலாம்னா என்னைக்கு ஏத்தலாம்? என்னைக்கு ஏத்தலாம்? என்னைக்கு ஏத்தலாம்? எல்லா நாளும் ஏத்தலாம். எல்லா நாளும் ஏத்தலாம்னு எந்த நாய் சொல்லுச்சு? தேச துரோகிகளுக்கு தெரியாதியா? என்ன மாதிரி இந்திய பற்றாளர்களுக்கு தெரியும். எப்போதும் தேசிய கொடி வீட்டில் பறக்கலாம், தேசிய கொடியை தொட்டு வணங்கலாம், எப்போதும் ரத்தத்தின் ரத்தமா வச்சுக்கலாம். காலையில ஏத்தலாம். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் பேசுங்க. மறையும் போது அது எங்களுக்கு தெரியுமியா? நொட்டுது. அது எங்களுக்கு தெரியும். நான் கேட்ட கேள்விக்கு அண்ணா அறிவாலயத்துல எப்ப நீங்க தேசிய கொடி ஏத்துறீங்க? அண்ணா அறிவாலயத்துல எதுக்குடா ஏத்தணும்? இப்பதான் இந்தியானா திமுக, திமுகனா இந்தியா. ஆமா, அதனால என்ன ஏன் ஏத்த முடியல? தேசிய கொடினா எங்களுக்கு இதுவே எங்களுக்கு தமிழ்நாட்டுடைய தேசிய கொடி தான். திராவிட முன்னேற்ற கழக கருப்பு. ஐயா இப்பெல்லாம் என்னெல்லாம் பாடப்படுத்தி விடாதீங்க. என்ன பாடப்படுத்து? அந்த கொடி கட்டுப்பாடுல எங்களால வர முடியாது இல்ல. அப்ப மயிரை பிடிங்க. தமிழ்நாட்டு தேசிய கொடியாமல? தமிழ்நாட்டினுடைய தேசிய கொடி தலையில நாட்டுக்கு வேணா ஆள் கொண்டு அடுத்து பாரு. நாளைக்கு இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு விடியும் பாரு. என்ன விடியும்? எங்களுக்கு இப்ப இருக்க அண்ணா கேட்ட கேள்வி என்ன கேட்டாரு? கிடைக்கும். என்ன கேட்டாரு? தமிழ்நாடு தனிநாடு யாரு கேட்டா? பேரறிஞர் அண்ணா. இப்ப கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? கொடுத்தா என்ன 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. கொடுத்தா என்ன ஒரு 10 லட்சம் கோடி ஆக்கி எங்களை விரட்டிடுவீங்க, நாட்டை விட்டு வித்துருவீங்க. ஒண்ணு ஸ்ரீலங்காட்ட வித்துருவீங்க, இல்ல பாகிஸ்தான் வித்துருவீங்க. தேச துரோகிகள் கரெக்டா தானே சொன்னேன். டேய் நீ தான்டா தேச துரோகி. நான் தேசத்தின் பிள்ளை. ஆமா, தேசத்தினுடைய பிள்ளைன்னு எல்லா பையிலையும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு திருட்டு நாய். என்ன அடிச்சு நொறுக்கனா? சும்மா இரு. எவனோ பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள், பங்களாதேஷ் இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகளா வந்து இங்க குடியேறி இருக்கவனுக்கு சம்பந்தப்பட்ட நீங்க ஊபில உங்க வீடு போய் பேசாதடா. புல்டோசர் வச்சு ஊபில வீடு இடிச்சு அவன் பங்களாதேஷ்காரனா அல்லது? ஆமா ஆமாயா, பங்களாதேஷ்காரன் தான். மத கலவரத்தை உண்டு பண்ணவன் தான். யாரு? சும்மா அந்த கதையெல்லாம் அவன் சார், அது அவங்க மாநில சார், அவங்க சீஃப் மினிஸ்டர் சார், அவங்க பாத்துப்பாங்க. அப்புறம் என்ன பேசுற? நான் பேசுவேன். பேசுவேன். வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் உள்ள வந்தா நான் பேசுவேன். நீ புல்டோசர் வச்சு இடிக்க சரின்னு சொல்லுவேன் நான். ஏய் இவன் பூரா திருட்டு பைய கூட்டம்டா. நீ ஐயா வந்து ரொம்ப நல்லவர். உங்க வீட்ல பணம் நகைல வந்து கொடுத்துட்டு போங்க, பத்திரமா பாத்துக்குறாரு. ஆமா, பத்திரமா தான் பாப்போம். எப்படி பாப்பீங்க பாருங்க. பாப்போம். உரிக்கிறீங்க. பல கோயிலுக்கு தங்கத்தை காண இவங்க பேசுறாங்க. ஏய் லூசு, நாங்க லாக்கர்ல வச்சிருக்கோம்டா. யார் லாக்கர்ல? அண்ணா அறிவாலய லாக்கர்ல. அந்த காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன். அதுல கூட பாருங்க காமாட்சி அம்மன். ஆமா, காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் அந்த ஆலயத்தினுடைய பேர்லயே இருக்கு. சொல்லுங்க அடுத்து. ஸ்டாலின் அம்மன், உதயநிதி அம்மன், இலுங்க எல்லாத்தையும் எங்க சாமியையும் கொண்டு போயிருங்க உங்க பாட்டுக்கு. அத்தனை இது பேர்லயும் இருக்கு. அங்க எல்லாம் நாங்க வச்சிருக்கோம். உனக்கு உங்களுக்கு எப்படி இந்த அளவு கோவம் வருது? பக்கத்து நாட்டு பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்கள் சொன்னோன்னு உங்களுக்கு கோவம் வருது? தெளிவா சொல்றேன், எம் நாட்டு இஸ்லாமியர்கள் நல்லவர்கள், ஆனா பக்கத்து நாட்டுல இருக்கவன் கெட்டவன். நான் என்ன சொல்றேன், நான் வந்து இவனுகளை அங்க கண்டு அவனுங்களை சிறையில போட்டு அடைச்சு. மம்தா விட மாட்டாங்க. உங்க மம்தாவுக்கு என்ன வழக்கம்னா, நீங்க அந்த இதுல கொண்டுட்டு வந்து அநியாயம் பண்ணி ஏகப்பட்ட 10 லட்சம் இவங்களையே இதாக்கி. ஆமா, பங்களாதேஷ்காரன், பாகிஸ்தான்காரன் 10 லட்சம் பேர் இருக்காங்கடா. பேருக்குவாங்க. நேத்து தமிழ்நாட்டுல 33 பேரை கைது பண்ணிருக்காங்க. இதுல 10 லட்சம் பேர் இருப்பான என்ன கேள்வி? ஆமா, தமிழ்நாட்டுல 30 பேர் கைது பண்ணிருக்காங்கயா. ஆமா, திருட இருக்கத்தாண்டா செய்வான். இங்கடா திமுக திருட இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியில தாண்டா அது ஒட்டுமொத்த திருடங்களே உருவாகுறாங்க. திமுகல ஒருத்தன் கூட சொல்ல முடியாது. நீங்களே உட்கார்ந்துருக்கீங்க. உட்கார்ந்துருக்கேன். லூசு பையலோ. பங்களாதேஷ்ல இருந்து எப்ப வந்தாங்களாமா? அதை கட்டுப்படுத்த உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தாவுக்கு முடியல. அதை எதிர்த்து கேட்க திராணி இல்ல உங்களுக்கு. நீங்க எல்லாம் பேசலாமா? ஆமா ஆமா. எப்படி அப்படி பேசுறீங்க? வெளியில வெள்ளத்தை போட்டு வந்து உள்ள ஊடுருவி வர்றான்னா அன்னைக்கு டிவியில காட்டான். சும்மா சாதாரண ஒரு இது முள்ளு வலை போட்டிருக்கான். வந்துட்டு போற அது பார்டர் கிடையாது. வெஸ்ட் பெங்கால்ல அப்படி லட்சணமா விட்டுருக்கீங்க. ஆமா, வெஸ்ட் பெங்கால்ல விட்டுருக்காரு.
அவங்க பாரு ஏன் கோவம் வருது? மணிப்பால்ல மணிப்பாலா? ஆமாடா, மணிப்பூரா? மணிப்பூர் தான். மணிப்பால் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? அது மணிப்பால் நேபாளுக்கும் நமக்கும் அப்படித்தான் இருக்குது. இங்க மணிப்பூருக்கும் அப்படித்தான் இருக்குது. கேட்டு திறக்கும், சாயந்தரம் மூடும். அதுக்குள்ள எல்லாம் இங்க வந்து வாங்குவான், அங்க போய் வாங்குவான். எல்லாம் நடக்குது. நான் கேட்கறது மாற்று முறையில வர்றவன் தங்கிறது. என்ன கேட்கறது? இந்திய இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு ஓகே, பக்கத்து நாட்டு இஸ்லாமியர்களுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்க. நான் பக்கத்து நாட்டு முஸ்லிம். அப்ப ஏன் சிஏஏ அந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்தப்ப ஏன் கொந்தளிச்சீங்க? எது குடியுரிமை திருத்த சட்டம் வந்துச்சுல்ல, ஏன் கொந்தளிச்சீங்க? அது வந்து நம்ம நாட்டு மக்கள்லயே நீங்க அத ஏமாத்துறீங்கல்ல. ஐயா, நம்ம நாட்டு மக்கள்ல எப்ப ஏமாத்துறாங்க? அது தெளிவா சொல்றேன். வெளிநாட்டுல இருந்து இங்க அகதிகள வரவங்கள இஸ்லாமியர்களை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம். தமிழ்நாட்டுல 8 லட்சம் பேரை பண்ணி நீக்கினீங்க. என்ன நீக்கினாங்க? என்ன நீக்கினாங்க? கரெக்ட்டா பேசுங்க. என்ன கரெக்ட்டா பேசுங்க? 8 லட்சம் பேர் என்ன நீக்கினாங்க? எங்க நீக்கினீங்களா? நீ தான நீக்கினாங்க. ஏமா நீ இப்ப நீங்க இது ஓட்டு இதுல சரி பார்க்க ஓட்டுல வந்து 8 லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் நீக்கினாங்களா? இஸ்லாமியர்களை நீக்கினீங்க, மொத்தத்துல நீக்கினீங்களா இல்லையா? மொத்தத்துல எல்லாரையும் தான் நீக்கி இருக்கு. உங்கள மாதிரி 2 ஓட்டு வச்சிருப்பீங்கல்ல, சென்னையில 1 மதுரையில 1, அதெல்லாம் நீக்காச்சு. ஆமா, சென்னையில ஓட்டு போட்டுட்டு இங்க இருந்து ஃளைட்ல ஏறி மதுரையில போய் ஓட்டு போடுவாங்க. 2 ஓட்டு வச்சிருக்கீங்கல்ல, லூசு மாடுகளா. 2 ஓட்டு நீக்காச்சு. அப்புறம் உங்க ஐயா பேர்ல இருந்துச்சுல, அதெல்லாம் நீக்காச்சு. உங்க ஐயானா இப்ப மெரினா பீச்ல இருக்காரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஓட்டு இருக்குதா? அவர் ஓட்டு இருக்குதாமே. அப்படியா? இருக்குதான். 21ல 24ல போட்டிருக்காரு ஓட்டு. அப்படி 24ல போட்டாரா? ஒன்ன போடணும் முத. அதனாலதான் இந்த பழைய ஓட்டுகள்லாம் நீக்கி இருக்கு. சரிங்களா? உடனே நீக்கிட்டாங்கன்னு வந்து ரோட்ல உட்காந்து அழுக கூடாது, கதற கூடாது. கிடந்து கதறலின் உச்சம் திமுக. ஆமா ஆமா. ஆமாவா? சரி, அடுத்து இதுல நம்ம கேள்வி எல்லாம் இப்படித்தான் இதுலயே தான் இருக்கு. பதில் வராத வரைக்கும் விக்ரமாதித்தன் வேதாளங்கட்டை கேள்வியா போய்கிட்டே தான் இருக்கும். சரி, இன்னொரு கேள்வி. இந்த துரந்தர்னு படம் வந்திருக்கு இன்னைக்கு, பாத்தீங்களா? எனக்கு 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். துரந்தர் 2ன்னு சொல்லிட்டு நாட்டுப்பற்று ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலதான் தெளிவா சொல்லிட்டானா, அன்றைக்கு மோடி எதற்காக பண மதிப்பிழப்பு செய்தார் என்பதை ரொம்ப தெளிவா படத்துல காட்டியிருக்காங்க. உங்களை மாதிரி புரியாமல் நடிக்கிறீங்கல்ல, புரியும் ஆனா புரியாத மாதிரி நடிப்பீங்க. அந்த நாட்களுக்கு விட்டுருக்காங்க இந்த படத்தை. அவன் பங்களாதேஷா இல்ல பாகிஸ்தான்காரன் வந்து கள்ள நோட்டை புழக்கத்துல உருறாங்கிற காரணத்தை காட்டி தான் இந்த ஆளு. அதுவும் உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? நான் கண்ணார பார்க்காத போது ஐயோ புரியுதா? தேசத்துறை சொல்ல கேள்வி தானே, சொல்ல கேள்வி இல்ல. நான் வீடியோல நிறைய இடத்துல பாத்திருக்கேன். அந்த ஊர்ல இருக்கேன், கையில நம்ம ஒரு பணத்தை வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கேன் ரிக்ஷா வண்டியில உட்காந்து, அம்பிட்டு கள்ள நோட்டு. அதனாலதான் பண மதிப்பிழப்பு. நீங்க என்னென்ன புதிய பதமளிப்பு பண்ணாரு, அப்புறம் 2000 ஓவான்னு கொண்டுட்டு வந்தாருல்ல, அதை என்னாச்சு? அதையும் அடிச்சு கொண்டு வந்திருக்கோம். திமுக காரங்க அடிச்சு கொண்டு கொள்ளைய அடிச்சு வீட்டுல வச்சிட்டீங்களாமே. அதனாலதான் என்னடா எதை அடிச்சாலும் திமுக காரங்க கொள்ளை அடிக்க அந்த பத்தி பேசாத. ஏன் சும்மா 2000 நோட்டை உருற மாதிரி விட்டான், கடைசியில அதை ஒழிக்கிறோம்னு சொல்லாம ஒழிச்சுட்டான். 2000 நோட்டு வந்த உடனே நீங்க பதுக்கிட்டீங்க. நாங்க பதுக்கினாதான் செல்லாது இல்லடா. ஆமாயா, பதுக்கிட்டீங்க இல்லையா? அதனால திரும்ப வெளியே எடுத்துட்டு வர சொன்னாரு. கொண்டு வந்து என்ன திரும்ப கொடுத்தீங்களா பேங்க்ல? இப்ப திரும்ப 500 ரூபாய் மட்டும் பழக்கத்துல இருக்கா? கரெக்டா இருக்குல்ல? வச்சிருங்க. காசுலாம் பிச்சைக்காரன் ஆகிட்டீங்களாடா? ஒழிக்க போறேன். ஒட்டுமொத்த பணத்தையும் ஒழிச்சிட்டு எல்லாமே போன்பே ஜிபே எல்லாம் கொண்டு வந்துருவோம். பணமே கையில இருக்க கூடாது. பணம் கையில இருந்தா நீங்க பணத்தை பதுக்குவீங்க. பாக்கி டிரான்சாக்ஷனா மாட்டிக்கிறீங்கல்ல. ஐயா நைட் அகத்து 1 லட்சம் 40,000 மாட்டிக்கிறீங்க. நீங்க கையிலனா கொடுத்து விட்டுருவீங்க ஈஸியா. எப்படி? மோடி அன்றைக்கே உங்களுடைய திட்டத்தை தெளிவா சொல்லியிருக்காரு. மோடி மாதிரி இந்த உலகத்திலேயே நல்லவர் கிடையாது, யாருமே இல்லடா. மோடி ஒரு முட்டாள், அவருக்கு இருக்க உள்துறை அமைச்சர் அதுக்கு மேல முட்டாள். அப்ப நானும் சொல்லுவேன், இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த மோடி சர்க்கார் இன்னைக்கு வந்து சர்க்கார். என்னது இது? உண்மைதான். இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுற நீங்க, நான் ஒரு நிமிடம் அப்படியே நெறியாளர் பாஜக காரனை திரும்பினா வச்சுக்கோங்க, நான் பேசுற பேச்சு தாங்க மாட்டீங்க. 2 கால ரத்தம் வந்துரும். ஒரு கட்சி ஒரு நாட்டை ஆண்டு இருக்கக்கூடிய பிரதமர், உள்துறை அமைச்சர் என்ன பேச்சு பேசுறீங்க? ட்ரம்போட போய் சேர்ந்ததுனால ட்ரம்போட போட உங்களுக்கு எங்க வலிக்குது? வலிக்குதா? இன்னைக்கு அவன் முஸ்லிம் நாடா இருக்க போய் இன்னைக்கு நமக்கு அனுமதி கொடுத்து இன்னைக்கு 2-3 பாத்தீங்களா? மோடியின் ஆட்சியில ஒரு இஸ்லாமிய நாடே நமக்கான இது திறந்து விட்டுக்கிட்டு இருக்கு. இங்க இருக்க முஸ்லிம்களுடைய அழுத்தத்தினால தான் வருது. எந்த முஸ்லிம் எங்க அழுத்தம் கொடுத்தா? அதெல்லாம் அழுத்தம் கொடுக்க முன்னாடி உனக்கு எல்லாத்தையும் போய் பேச படம் போட்டு காட்ட முடியாது. கஸ்மாலமா திடீர்னு சென்னை ஸ்லாங் வருது, மதுரை ஸ்லாங் வருது, என்ன கதை அது? நாங்க எல்லாமே மெயில்ல போடுறோம், மெயில் கொடுக்குறோம். மெயில் யாருக்கு அனுப்புனீங்க? யாருக்கு அனுப்புவோம்? யாருக்கு அனுப்ப வேணுமோ அவங்களுக்கு அனுப்புவோம். இஸ்லாமியர்கள் அப்படியே விட்டா திமுக அழுத்தம் கொடுத்து சொல்லுவீங்க போல. உண்மை அதுதான். அதே சொல்லிட்டாரு, முடிஞ்சு. உண்மை அதுதான். என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன வர, இந்தியாவுக்கு என்ன வருதுன்னா திமுக தான் காரணம். திமுக மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்கும். உங்க எதிர்க்கட்சியை மதிக்கல ஈரான்.
மோடியையும் அமித்ஷாவையும் கேட்டுதான் அந்த எண்ணெயே கொடுக்குறாங்க. ஆமா 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 அவங்க பதவியில இருக்காங்க. அவங்க நம்பி ஐயா பேங்க் லோன் கேட்டு போறேன், நான் பணம் தருவாங்களா? ஐயா நீங்க வந்தீங்கன்னா சரி பரவாயில்ல, மீச பெருசா இருக்கு, நல்ல பேக்ரவுண்ட் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது மாதிரிதான் நம்ம இந்தியாவில நீங்க எல்லாம் பணம் தர மாட்டாங்க, திமுக பணம் தர மாட்டாங்க. மோடி அமித்ஷா சொன்னா மட்டும்தான் அந்த தேசத்தினுடைய பொறுப்புல இருக்காங்கல்ல, பருப்பா இருக்காங்கல்ல, அந்த பருப்புல இருக்கும்போது கொடுத்தானே. பருப்புல உயர்ந்த பருப்பு என்ன பருப்பு? துவரம் பருப்பு. அது நீங்க திமுக முந்திரி பருப்பு. முந்திரி அளவா தான் போடுவோம் பாயசத்துல, பொங்கல்ல. ஆனா விலை அதிகம். அது மாதிரிதான் மோடி அமித்ஷா. ஆமா, நாட்டின் இரு கண்கள் பிரதமர், உள்துறை அமைச்சர், அப்படி அசால்ட்டா பேசுறீங்களே. அந்த பதவிக்கு யார் வந்தாலும் அப்படித்தான் பாக்கடா. இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. தேசத்தை அடமானம் வச்சு யாரு? காங்கிரஸ். யாருடைய ஆட்சியில கச்சத்தீவு போச்சு? யாருடைய ஆட்சியில சீனாவின் நம்மளுடைய எல்லை பகுதிகள் போச்சு? நான் அடிச்சு வரிசையா சொல்லுவேன். 134 லட்சம் கோடி இன்னைக்கு கடன் வச்சிருக்கான். அன்னைக்கு அமித்ஷா 75 வருஷம் ஆண்ட கட்சி வெறும் 54 கோடி 52 கோடி லட்சம் கோடி தான் கடன். இன்னைக்கு இவர் வந்த உடனே 132 கோடி படிக்கணுங்கிறது. படிக்கணும். நீங்க உலகத்துல வல்லரசு கூடிய நாடுன்னு சொல்றீங்கல்ல அமெரிக்கா, அதோட கடன் எவ்வளவு தெரியுமா? அவன் உலகம் பூரா தான் கடன் வச்சிருக்கான். அவன் கடன் எங்க இருக்கு? உலகத்தின் நம்பர் 1 வல்லரசு. வல்லரசு ஆனா அப்படி கடனை வாங்கிக்கிங்க தான் மண்ணன் எதையாச்சும் கடனை வாங்கி கடன்கார நாய்களை ஆக்கி நாட்டுல இருக்க அத்தனை வேலையும் கடன் வாங்க. ஒரு 3 லட்சம் கடன் வாங்கி 10 லட்சம் 3 லட்சம் தான். இன்னைக்கு என்ன இருக்குது கரண்ட்ல? கரண்ட்ல நொட்டுது. நாங்களா வாங்கினோம் 5 லட்சம் ரூபாய் கடன், 4,80,000 கோடிக்கு 2 லட்சம் கோடி வட்டி கட்டி இருக்கோம். மீதம் நாங்க 3 லட்சம் கோடி தான் நாங்க. இந்த கதையை நீங்க தேர்தல் கூவிக்கிட்டே இருங்க. துரந்தர் படத்துல உங்களுக்காகவே நல்ல நெத்தியில் அடிச்ச மாதிரி படம் வந்திருக்கு, பாக்குறீங்களா இல்லையா? டிக்கெட் போடவா? ஆமா. யாரு இவரு? மோடி ஃபைனான்ஸா? இல்ல ஆமா, மோடி ப்ரொடியூஸ் பண்றாரு படத்துக்கு. அவர்தான். டேய் அவர்தான்டா எல்லாமே. தேசப்பற்றுள்ள படம் வந்திருக்குன்றேன், போய் பாருங்கன்றேன். இதே உங்க தலைவர் மாமன்ன நடிச்சுதானா போயிருப்பீங்க. ஓகே நடிச்சுதான் போயிருப்பீங்க கன்சியாவை பாக்குறதுக்கு. இது பார்க்க மாட்டீங்கல்ல? நாங்க கன்சியாவையும் பார்க்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பதான் கரெக்டா கன்சியா சொன்னீங்க. சினிமால நடிக்கிற பிள்ளைங்க தானடா அதெல்லாம். அது கரெக்டா தெரியும். ஆமா, சினிமால நடிக்கும் போது அந்த காலத்துல நாங்க பாக்குற காலத்துல பானுமதி, பத்மினி, சரோஜா தேவி, அஞ்சலி தேவி இவங்க தான் இருந்தாங்க. குஷ்பெல்லாம் நேற்றுக்கு சிம்ரன்லாம் அதுக்கப்புறம். அது இப்போ வந்து அது இல்லை, அதெல்லாம் ஆஃப்டர் 85 கிட்டிஸ் 85க்கு அப்புறம் தான் அவங்கெல்லாம். சரி, இந்த காலத்துலலாம் பானுமதி அவங்க ரொம்ப பழமையானவங்க. ஸோ அவங்க தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. பரவாயில்ல, உங்கள் ஜென்ரேஷன் நீங்கள் பானுமதியும் தெரிஞ்சுக்கிறீங்க, குஷ்புவையும் தெரிஞ்சுக்கிறீங்க, ஹன்சிகா மோத்வானியும் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இந்த துரந்தர் படத்தில் சின்ன பிள்ளை நடிச்சிருக்காது தெரியுமில்ல? அது துரந்தர் படத்தில் அது நான் தான் படமே பார்க்கலையடா. சரி, படம் பார்க்கலையா? அந்த கருத்துக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு மறந்து. என்ன கருத்து? அந்த படத்துல பண மதிப்பிழப்புக்கு சரியான காரணம் சொல்லிட்டாங்க, இதனால தான் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். நான் படம் பார்க்கல, ஒரு கருத்து. ஒரு விஷயம் இப்ப நீங்க அன்னைக்கு கூவுனீங்கல்ல, அரசியல் பண்ணீங்க, தப்பு தானே? மோடி வந்து திடீர்னு ஒரே நாளையில இந்த மாதிரி அறிக்கை விட்டதுனால அப்புறம் எப்படி ஒரு நாளா விடுவோமா? நூற்றுக்கணக்கான பேர் ஐயா ஒரு நாளா விடுவோமா? இது ஒரே நாள்ல தான் பண்ண முடியும் ஐயா. பிரசவத்துல குழந்தை ஒரே மொத்தமா தான் பிறக்கும். தலை ஒரு நாள், கை ஒரு நாள், கால் ஒரு நாள் வெளியே வராது. புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமா நாடு இந்தியா ஒட்டுமொத்தமா தான் அறிக்கை விட முடியும். அடுத்த தெருவில் 240 லட்சம் 240 கோடி ஒரு பாஜக காரன் வச்சிருந்தான். அவர் சம்பாதிக்கிறார், வச்சிருக்க. உங்களுக்கு என்ன சம்பாத்தியம்? திமுக கவுன்சிலர் இருக்காருல்ல, திமுக கவுன்சிலர் 1வது தெருவில், ஐயா 3வது தெருவில் திமுக கவுன்சிலர் 130 கோடி வச்சிருக்காப்லையா? போய் எடுத்துட்டு வாங்க, போய் எடுத்துட்டு வா. கடைசியில இது என்னாச்சு, பண மதிப்பு வந்த உடனே இவன் மாத்த முடியல, போச்சு பூரா ரோட்ல பறக்க. உங்களுக்கு எவ்வளவு போச்சு? எனக்கு நான் என்ன மஸ்ரா வச்சிருக்கேன், அதுவும் இல்ல. அப்புறம் நான் எனக்கு என்ன போகும்? எதுவுமே இல்ல. எல்லாம் கொண்டு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டாச்சு. லேண்டா எல்லாம் லேண்ட் கம்பெனி. ஆமா, எல்லாம் அப்படி வாங்கியாச்சு. எல்லாம் லேண்டா தான் இருக்கு. கோல்டு எல்லாம் இல்ல. போய் சொல்லக்கூடாது. அதெல்லாம் இல்ல. எப்படி நெருக்கி ஒரு 100 கிலோ வச்சிருக்கலாம்ல? 100 கிலோ எல்லாம் சாதாரணண்டா. என் மருமகளே கல்யாணம் பண்ணி வரும்போது 50 கிலோ போட்டு வந்துச்சு. பாத்துக்கிறங்க. ஐடி ரைடு போறாருந்தா போய்க்கிறங்க. ஐடி ரைடு எல்லாம் நாங்க தான் கணக்கு வச்சிருக்கோம். என்ன கணக்கு வச்சிருக்கீங்க? பொய் கணக்கு. ஆமா, பொய் கணக்கு தான். சரி, ரைட்டு. இப்படியே காலத்தை விட்டுக்க. கொஞ்சம் தேசத்துக்கு கொஞ்சம் பற்றா இருங்க, விசுவாசமா இருங்க தேசத்துக்கு. இது வந்து மக்களுக்கான நாடு, மக்களின் நாடு. மக்களோட மக்களா நாங்களும் வாழ்றோம். பயங்கரவாதிகள் வருவாங்க, நாங்க ஆதரவு கொடுப்போம். பயங்கரவாதி எந்த நாய்க்கும் நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம், புரிஞ்சுக்கோ. பயங்கரவாதி பயங்கரவாதிகள் சிறையில் அடைக்கப்பட்ட போது அவங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி உங்க முதல்வரே பேசி நான் பார்த்தனே.
அதெல்லாம் இல்லை. உடனே விடுதலை செய்யணும் பண்ணீங்களே, அதெல்லாம் கிடையாது. இப்போ அப்படின்னா நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்க முஸ்லீம்களை நாங்கள் விடுதலை பண்ணியிருப்போம்ல, கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் இருக்கவங்க. அது தப்பு தானே அவங்க பண்ணது, அவங்க பண்ண, அதனால தான் நாங்கள் இருக்கோம். தப்பு பண்ணவும் தண்டனை அனுபவிக்கிறோம். அதுல கரெக்டா இருக்கீங்கல்ல, அது 100க்கு 100. அப்படி இருந்தீங்கன்னா வரவேற்பேன். இது எனக்கு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ இந்துக்கெல்லாம் இல்ல, தப்பு செய்யறியா நீ பயங்கரவாதி எவனா இருந்தாலும் தூக்கி போடு உள்ள, அவனா தூக்கி உள்ள போடக்கூடாது, ஷூட் பண்ணிடணும். பண்ண மாட்டீங்களே உங்க ஆட்சியில, நீங்க தான் உடனே ட்வீட் வந்துருவீங்களே. இது அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுடா, ஒன்றிய அரசு கண்ட்ரோல். தெரியுதுல்ல எங்க கண்ட்ரோல் இங்க தெரியுதுல்ல. இந்த தீவிரவாதிகளை பிடிக்கிறது, நாங்க பிடிச்சாலும் அவன் வந்து உட்காந்துக்கிடுவான், அவன் கண்ட்ரோலுக்கு போயிடும். அவ்வளவுதான், போகாத பின்ன உங்களை விட்டா நீங்க பேரம் பேசிட மாட்டீங்க. இந்த 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அத்வானி வர்றாருன்னு சொல்லி அவன் சிவாஜிக்கு பக்கத்துல அந்த இதுல பாம்பு வச்சாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆமா ஆமா, அந்த இது இப்ப தாண்டா தீர்ப்பு வந்து அவங்களுக்கு தண்டனை, அவன் எல்லாம் செத்தும் போயிட்டான். காரணம் என்ன? நீதிமன்றம் அவ்வளவு லட்சணமா இருக்கு. நீதிமன்றம் இல்ல, உங்களை மாதிரி ஆட்கள் போய் வாதாடி இருப்பாங்கல்ல. போடா நாய போங்கயா, இந்த மாதிரி நாட்டுல பல தவறுகள் நடக்குது, உங்க ஆட்கள் தான் காரணமா இருக்கீங்க. மத ரீதியா பாக்காதீங்க, நாட்டுக்கு ஒண்ணுன்னா எதையும் உங்களுக்கு கொடுக்கணும். நாங்க இங்க பாரு, நாட்டாதான் பாக்குறோம். நாட்டாதான் பாக்குறியா, வீட்டாதான் பாக்குறியா? இங்க வர நான் நாட்டாதான் பண்ணுவேன். சரியா? இப்ப இந்த விளாத்திக்குளம் ஆமா கைது பண்ணிட்டீங்க. ஆமா, சிறப்பாக காவல்துறைக்கு தான் வாழ்த்து நான் சொல்லுவேன். அவங்க தான் ராப்பகலாக கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க. உடனே நீங்கள் பங்கெடுத்துக்காது, எங்கள் ஆட்சி நான் வந்துடாதீங்க. காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுச்சு. இன்னொரு கேள்வி என்னென்னா, அந்த ஆள் இதுக்கு முன்னாடி ஒரு 62-65 வயது மூதாட்டிய பாலியல் கூட செஞ்சு ஜெயிலுக்குலாம் போயிட்டு ஜாமீனில் தான் இருந்திருக்கான். அவனை இப்போ திரும்ப ஒரு தப்பு செய்கிறதுக்கு விட்டுருக்குன்னா இந்த ஆட்சியை நான் என்ன சொல்கிறது? தப்பு செய்ய விட்டுருக்கோம். ஆமா ஆமா, நாங்க தான் கூப்பிட்டு விட்டுருக்கீங்க. இல்ல, அவனை கூப்பிட்டு அவனுக்கு நல்ல பாலும் பழமும் கறியும் கிரியும் நல்லா சமைச்சு போட்டு போடா போய் அந்த பிள்ளைய ரேப் பண்றான்னு நினைச்சோம். உங்களை நாக்குல கொஞ்சம் கூட இதே இல்லை. என்ன பண்ண திருட்டு பையன் ஏற்கனவே ஒருத்தன் பண்ணியிருக்கான், ஜாமீன்ல வந்திருக்கான், அவனை கண்காணிக்க முடியாம அவன் ஒரு தைரியம் போயிட்டு ஒரு சின்ன பிள்ளைய கொலை பண்ணிருக்கான். அவனை பின்னாடியே தெரிய சொல்லல, கண்காணிக்க நம்ம என்ன பண்றா ஏது பண்றான்னு அதெல்லாம் போலீஸ் பாத்து. சரி, ஒரு நிமிஷம், இப்ப எத்தனை நாள் கழிச்சு போலீஸ் கண்ணுல திருடை வந்து போலீஸ் கண்ணுல மண்ண தூவறதுக்கு எவ்வளவு நேரம்? கேக்குற கேள்விக்கு பதில் என்ன? எத்தனை நாளுக்கு அப்புறம் முடிச்சிருக்கீங்க? 10 நாள் ஆயிருச்சு. 12 நாள் ஆயிருச்சு. சரி, 12 நாள் ஆயிருச்சு இல்ல, கரெக்டா சொல்றீங்க, பரவாயில்ல, பாராட்டுறேன். 12 நாள் ஆச்சு இல்ல, 12 நாள்ல இவன் சரித்திர குற்ற பதிவேல இருக்குள்ள இவன் பேரு ஜாமீன்ல வந்திருக்கான். 12 நாள் அவன் பேரை வச்சுக்கிட்டு தான் தேர்ந்தீங்களா? எடுத்துட்டு இன்னவே வேண்டாம், ஜாமீன்ல வெளியே வந்தவன போல தூக்குடா, என்னென்ன குற்றம் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வேண்டாம் பாலியல் அந்த நிமிஷத்துக்குள்ள பிடிச்சிருக்கலாமே இவனை. 10 நாள் போலீஸ் எங்கேயா செயல்பட விடுறீங்க நீங்க? ஃப்ளைங் ஸ்குவாட்ல தூக்கி போட்டாச்சு எல்லாத்தையும், காருக்கு கார் 4 பேரை போட்டு போய் பணத்தை பிடிங்க, பணம் தான் பிடிச்சி தெரியுங்க ஃப்ளைங் ஸ்குவாட்ல. லூசு பல. ஆமா, எங்க தேர்தல் அறிவிச்சு பண்ணியாச்சு, போலீஸ் எங்க கண்ட்ரோல்ல இல்ல. தேர்தல் ஆணையம் போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப நீங்க பொறுப்பு இல்ல அதுக்கு. இப்ப எங்க பொறுப்பு இல்ல. சம்பவம் நடந்தது இப்ப எங்க பொறுப்பு இருக்கும்போது இப்ப யார் பொறுப்பு இருக்கு? இப்ப தேர்தல் ஆணையம். சரி, ரைட்டு. அப்ப பொறுப்பு இருக்கும் போதே வந்துச்சுல, அப்பவே சிவியர் அதுக்கு ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஆக்ஷன் எடுத்து நாங்க 7 பேரை அரெஸ்ட் பண்ணி எனக்கு விசாரணை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு கேள்வி, தப்பு பண்ணி ஒருத்தர் ஜாமீன்ல வந்து அவன் திரும்ப தப்பு பண்றானா? பயம் இல்ல, திமுக தானே ஆட்சியில் இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டானோ? ஏண்டா அந்த எண்ணம் வர்றதுக்கு வந்து பயத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லடா. அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. நீங்களாம் அது மாதிரி பண்ண மாட்டீங்களே, செகண்ட்ல வந்துரும் தான். ஐயா இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க எனக்கு என்ன வயசு? 78 வயசுல நான் போய் அந்த மாதிரி தப்பு பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு வரல. உங்களுக்கு வரல, அவனுக்கு ஏன் வந்துச்சு? அவனுக்கு ஏன் வந்துச்சுன்னா போதை கலாச்சாரம். போதை இருக்கலாம். அவன் போதைக்கு மண்டைக்கு ஏறினாலதான் ஒரு பச்சிலம் குழந்தை இன்னைக்கு செத்து போச்சு, இன்னைக்கு உயிரோட இல்லை. எனக்கு அது வருத்தமா இருக்கு. நீ தண்ணியை போடு, கஞ்சா வேலு எங்கனே போய் குதி கேணிக்கல, அந்த புள்ள என்னடா பாவம் பண்ணிச்சு கேட்க வேண்டியது. இந்த கேள்விக்கு பின்னாடி இந்த கஞ்சா கிஞ்சாலும் எவன்டா உள்ள விட்டது கேட்டா இங்க பீத்திக்கிறாங்க ஆட்சியாளர்கள். 0% கஞ்சா, உங்க 0% கஞ்சா எப்படிங்க உள்ள வருது? நாங்க போன வாரம் மாத்திரம் எங்க ஆட்சியில் இருக்கும்போது 12 இடத்துல இந்த கஞ்சாவை 5 கிலோ 10 கிலோ குடிக்கிறீங்க. ரைட்டு, குடிச்சிருக்கோம்டா. குடிக்கிறீங்கயா, எப்படி வந்துச்சு? உடனே குஜராத்துக்கு போயிருவாரு. குஜராத்துக்கு வந்துச்சு, ரைட்டு. எப்படி தமிழ்நாடு பாட்டுக்குள்ள என்றாச்சு? அதை பிடிக்க வக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். அது வந்தனாலதான் இன்னைக்கு விளைவு ஒரு சின்ன பிள்ளை செத்து போச்சு. எனக்கு அது வருத்தமா இருக்கு. நான் சொன்னேன், குடிக்கிறவ எக்கடை கட்டு போ, எங்கனாலும் போய் குதி, முடிஞ்சா கடல்ல விழுந்துச்சா, எனக்கு பத்தி கவலை கிடையாது. இந்த சின்ன பிள்ளைங்க சாகுது, இதுக்கு யார் பொறுப்பே இருக்கிறது? மியூசியம் முறுக்குனா மட்டும் பத்தாது, அதுக்குன்னு மரியாதை வேணும். நான் என்ன சொல்றேன்னா, உங்க அமித்ஷா அமித்ஷா வந்து இங்க வந்து காவாக சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு. இல்லடா, காவாலாம் இல்ல. சே, அவ்வளவு தரைக்குறைவா நான் சொல்ல. அப்புறம் என்னதான் பேச வரீங்க நீங்க? ஒன்றிய அரசுல சொல்லி
சட்டத்தை மாத்தி என்ன மாத்தணும்? முஸ்லிம் நாடுகள்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தப்பு பண்ணானா ஐயா நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஐயா பண்றதுக்கு காமாட்சி ஐயாவோ அரவிந்தாவும் காமாட்சி ஐயாவோ இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்ல. போதை உள்ள போய் தலைக்கு அடிச்சுனா நீங்களா இருக்க மாட்டீங்க, நானா இருக்க மாட்டேன். ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒருத்தன் ஏதோ நீ தெரியாம கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன், மண்டை ஏறிடுது. நான் ஒரு தப்பு பண்றேன்னு வச்சுக்க, நான் பண்ணல, அது எனக்கு உள்ள போன போதை பண்ணுது. இப்ப என்ன ஒண்ணு குத்தி கொண்டு தண்ணி தூக்கில விட்டுருவீங்களா? உள்ள போன போதை அது எப்படி உள்ள வருது, அதை எப்படி நிப்பாட்டினா, அதை கொஞ்சம் யோசிங்கல. மரமண்டையில சொன்னா அந்த ஆட்சிக்கு புரியுதான்னு தெரியல. நான் சொல்றது இங்க பாரு, ஒரு கதை எனக்கு நீ சொன்ன உடனே ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. அதாவது மது இருக்குது, மாது இருக்குது, அதுக்கப்புறம் நல்ல பிரியாணி எல்லாம் இருக்குது. அப்போ வந்து அவனுக்கிட்ட மது வேணுமா மாது வேணுமான்னு கேட்குறான். எனக்கு மாதெல்லாம் வேணாம், மது தான் வேணுங்கிறான். யாரு? உன்ன மாதிரி ஒரு அயோக்கியன். உங்களை மாதிரி? சரி, என்ன மாதிரி ஒரு அயோக்கியன். எனக்கு இந்த பழக்கம் தேவையில்லை. அவன் என்ன பண்றான், எனக்கு மது எல்லாம் எனக்கு மது மட்டும்தான் வேணும், மதுவும் வேணாம், உணவும் வேண்டாம்னு சொல்லிட்டான். சரி, கடைசியில இதை போட்ட உடனே உணவை சாப்பிட்றான். உணவை சாப்பிட்ட உடனே மாது போயிடுது. அப்போ 3மே போச்சு. இது 3 ஆப்ஷன்ல வச்ச அந்த பண்ணி யாரு? பண்ணி நீதான். சொல்லுங்களேன். நீதான் இந்த ஆப்ஷன் முத வச்சதே தப்பு, கதை வேற இதுல. அதான் உண்மை. இந்த கதை உங்களுக்கு சொன்னது யாரு? அட்ரஸ் கொடுங்களேன், நான் பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் போய் சேர்ந்துட்டாரு ஒரு யாரு? நாஞ்சில் சம்பத்து உங்களுக்கு கிடைச்சாரு அவரு. தயவு செஞ்சு நம்ம நகைச்சுவை ஒரு பக்கம், தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க பாதிக்கப்படாத வண்டைக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு இனி நீங்க யோசிக்க வேண்டாம். சொல்றத இனி நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்க வரல கம்முன்னு வீட்டுல இருங்க. உங்க கட்சியில யாராவது தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா ஆட்சி மாறப்போகுது, புதிய கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது. என்ன என்ன ஆட்சி? மனோரமா ஆட்சி. மனோரமா ஆட்சி போய் சேர்ந்துருச்சு. இப்ப காரைக்குடிக்கு வேணா போயிட்டு ஆட்சியை பார்க்கணும். இல்லைன்னா இங்க கூட இருக்காங்க, நிறைய பேர் ஆட்சி இருக்காங்க, போய் பார்த்துட்டு. நான் ஆட்சியை பார்க்க நான் ஆட்சியை பார்க்கறது இருக்கட்டும். இனிமே வீட்டுல இருக்க போறீங்க, ஒழுங்கா அடக்க உடக்கமா இருக்கணும் வீட்டுல. நீ புதுக்கோட்டை மாவட்டம் தானடா, அங்கேயும் நிறைய ஆட்சி இருப்பாளுடா, போடா. இப்ப என்ன உங்களுக்கு ஆட்சியில என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஆட்சி எங்க ஆட்சி மாறுதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா விளக்கண்ண? ஊரே சொல்லுதியா, நான் மட்டுமா சொல்றேன்? ஓட்டு போடுற ஒவ்வொரு மக்களும் ஒரு வீரல் புரட்சியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. தம்பி, தெரிஞ்சவன் தெரியாதவன் வாயில மண்ணு. என்ன சம்பந்தம் இல்லாத பதிலா இருக்கு? அதுதான் என்ன? அதான் எங்க கட்சிக்கு பத்தி அவதூறா பேசுறவன் வாயில மண்ணு தான் விழும். அப்ப எடப்பாடி, அண்ணாமலை, சீமான் எல்லாத்து வாயிலும் மண்ணு தான். அப்ப திமுகவில இருந்துட்டு திமுக பேசுறாங்க வாயில அதெல்லாம் பேச மாட்டேன். பொண்ணு விழுகுமோ? பொண்ணு விழுகாது, புண்ணு வரும். எங்கள்கிட்ட இருந்துகிட்டே எங்களை பத்தி தப்பா பேசுறேன் வாயில புண்ணு வரும். புண்ணு வரும். சரி, புண்ணெல்லாம் வரட்டும். இந்த இது நம்ம ஆதவர்ஜன் ரீசெண்டாக பேசினாரு பார்த்தீங்களா, இவரை பத்தி, ரஜினியை பத்தி, திமுக மிரட்டச்சுன்னு சொல்லி. அது உண்மையா? மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். மிரட்டினீங்களா இல்லையா? எங்க கொண்டு வச்சு மிரட்டினீங்க? தம்பி, நீ கயிறை வச்சு கட்டினீங்களா, இல்லை எதுவும் கத்தி கித்தி கம்பு வச்சு கட்டினீங்க? எப்படி மிரட்டிங்கன்னு சொல்லுங்க. ஏண்டா, ரஜினியே ஆன்சர் பண்ணிட்டாரு. என்ன ஆன்சர் பண்ணாரு? என்ன பண்ணாரு? உண்மைக்கு புறம்பானதுன்னு சொன்னாரு. ஆதாரம் கொடுக்கல எனக்கு. ஆதாரம் நீ போமா வெளியில, ஆதாரத்தை காட்டுவோம். பாத்தீங்களா, உடனே வெளியே போங்கன்றது யாரையாச்சும். எப்படி மிரட்டினீங்க, எங்க வச்சு மிரட்டினீங்க, கரெக்டா சொல்லுங்க. ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. ஆதவர்ஜுனா வந்து இன்னைக்கு நான் ஆதவர்ஜுனா பத்தி படிச்சேன். ஆதவர்ஜுனா வந்து நிறைய போலி கம்பெனிகள் வச்சிருந்தாரு. அவர் வந்து அவங்க ஒய்ஃப் பேர்ல கம்பெனிகள் இருக்கு, அம்புட்டு சூதாட்ட கம்பெனி, அம்புட்டு வந்து ஃப்ராட் பண்றதுக்கு வச்சிருக்காரு. இப்படி தானே சொல்ல போறீங்க? நீ படிச்சுட்டு வந்துட்டேன். நான் படிக்கல, Facebookல காலையில படிச்சுட்டேன். நான் Facebookலயே கிடையாதுயா. என்ன நீங்க பேசுறீங்க? அது Facebookல தான் நான் படிச்சேன். நீ Facebookல படிக்கிறது எல்லாம் பொய். உங்களை மாதிரி திமுக எழுதிருப்பாங்க கம்பெனி பேர். சரி, அப்படியே உங்க போட்டுருக்காங்க. இல்ல உங்களால கொந்தளிச்சிங்களா? ஆதவர்ஜுனா பேசிட்டாரு. நீங்க பேசாத பேச்சு அவங்க துறைமுருகன் பேசியிருக்காரு. பல்லு போன நடிகர்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பேசுறாரு ரஜினிகாந்த். என்னென்ன பேசுறீங்க முன்னாடி? நாங்க பேசுவோம்டா. நீங்க மட்டும் பேசலாம், அவங்க பேசக்கூடாது. எங்க குழந்தை யார்? எங்க கட்சி மீட்டிங்ல யார் குழந்தை? ரஜினி உங்க குழந்தையா? எங்க கூட்டத்துல தானே வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அதிமுக கூட்டத்திலே உட்கார்ந்து இருக்காரு. அது அதிமுக கூட்டத்துக்கு போல, எங்க கூட்டத்துக்கு தான். அதிமுக கூட்டத்துக்கு போனாரியா? அது அப்போ எப்போ? ஜெயலலிதா அம்மா போனார்ல. ஆமா. அப்புறம் என்ன? அது நடிகர் சங்க கூட்டம் நடந்துச்சு. இப்ப ரீசெண்டா வீடியோ காணொலி எல்லாம் வந்து அப்படியே எடப்பாடியோட இந்த உங்க நிகழ்ச்சி, ஜானகி அம்மா நிகழ்ச்சி எல்லாம் வந்து பேசினாரு. அப்புறம் என்ன? ஆமா. என்ன? ஆமா. லூசு பல. நாங்க ஏன்டா இப்ப அப்படி நீ மிரட்டுறோம் அப்படின்னா, இப்ப இந்த 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 நீங்க மிரட்டினாலதான் அரசியலுக்குள்ளே வரல. இந்த தும்பி இருக்காருல்ல, இந்த தும்பி. எந்த தும்பி? அதான்டா, நாங்களாம் மிரட்டி அவர் அரசியலுக்கு வரலைன்னா, இப்ப இந்த விஜய் தும்பி இருக்க, இந்த தும்பியை மிரட்ட மாட்டோமா? நாங்க மிரட்ட முடியலையே. இப்ப ஏன்? அவ்வளவுக்கு அவர் ஸ்ட்ராங்கா இருக்காராம்.
படைபலத்தோடும் படபலத்தோடும் இருக்கிறாரா? அன்னைக்கு ரஜினி கொஞ்சம் வயசானவர்னு ஏமாத்தி மிரட்டினீங்க. ரஜினி குடும்பத்தோட வாழ்றாரு, அவர் நல்ல மனுஷன். இப்படித்தான் மிரட்டினீங்களா? குடும்பத்தை காட்டி அவர் 2 பொண்ணு இருக்கு, மனைவி இருக்காங்க பாத்துக்க அப்படின்னு. போடா இந்த மாதிரி லூசு பே இருடா, 2 பிள்ளையும் டைவர்ஸ். நான் கேக்குறேன் இருடா, ரஜினி பொண்ணு டைவர்ஸ் ஆச்சு, திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிருச்சு. நீங்க திருட்டு பைய கட்டின பொண்டாட்டிய ரோட்ல விட்டு பெத்த பிள்ளைய ரோட்ல விட்டாரு நீங்க பாத்தீங்க. ஆமா, அந்த பிள்ளை தான் இது போட்டிருக்கேன். அது எனக்கு ஒரு சந்தேகம். இதுல என்ன நிறுவனமே ஆகல. 2021 பிரச்சனைன்னு சொல்றாங்க. 5 வருஷமா சும்மா வந்துட்டு 2026 தான் வெளியே வந்து சொல்லணும், 2026 தான் இதெல்லாம் பண்ணணும்னா கொஞ்சமாச்சும் மூளை உள்ளவங்க, எப்படி மூளை உள்ளவங்க யோசிப்பாங்க. 5 வருஷமா அமைதியா இருப்பாங்களா அந்த அம்மா? என்னடா 26 இருந்தாலும் எலெக்ஷன் வந்தோன்னு பண்றாங்களேனா கொஞ்சம் அது கூட திமுக தான் பின்னாடி இருக்கு. அப்ப நான் புதுசா சொல்றேன், நான் பர்சனல் லைஃப்ல போகாதீங்கன்னு சொல்லிட்டேன். கரெக்டா அந்த அம்மா கொதிக்கிறாங்க அப்படியே கடந்துகிட்டு. ராசாத்தி சொல்லவா டயலாக எங்களுக்கு இணைவி துணைவி என்ன இருக்கு? நான் சொல்லிருக்கேன் உண்மையா, நான் பயப்பட மாட்டேன் பாத்துக்கங்க. நீங்க நாளைக்கு போய் நிக்காம இருந்தா பாரு, அவரு வந்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினாரு. ஐயா அப்பா இந்த கதைக்கு நான் வரல, வந்துருச்சு, விட்டுருங்க. தீத்து கட்டுற ஜாதி அந்த காலத்துல முக்குலத்தோர்ல வந்து சர்வ சாதாரணம்டா. தேவையில்லாம ஜாதிய உள்ள இழுக்காதீங்க. இங்க பாரு, சர்வ சாதாரணம் அந்த ஜாதியில எல்லா ஜாதியிலயுமே அந்த காலத்துல பர்ச பணத்தை திருப்பி கொடுத்தாச்சுன்னா தலாக்கு தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னொரு கல்யாணம் இப்ப சட்ட ரீதியா வந்துருச்சு எல்லாம். சட்ட ரீதியா இப்ப டைவர்ஸ் பண்ணி கேக்குறது அரசியல் பேசுங்க. டப்புன்னு அங்க உடனே விஜய நீங்க பத்தி சரிஜா அந்த குடும்ப விவகாரத்தை விட்டுட்டு பாக்கியாச்சும் தப்பு சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்லுங்களேன். விஜய் விமர்சனம் பண்றீங்க இல்லையா, இந்த குடும்ப பிரச்சனையை தவிர்த்து வேற விமர்சனம் பண்ணுங்க ஏதாச்சும் அரசியல் ரீதியா. விஜய் வந்தாரு, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு அப்படி பேசுங்க. மக்கள் பணத்தை அவன் ஆட்சியில வந்தா தானடா மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சான்னு. நீங்க வேணாலும் அடிச்சது பத்தாதா? ஆமா, நீங்க அடிக்கவே இல்லையா? லூசு பல இப்பதான் ஒவ்வொரு மாவட்டத்துல வந்து பொறுப்பு கொடுக்கறதுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு 5 லட்சம் 10 லட்சம் 40 லட்சம். திமுக நடக்கலையா இது? அதிமுக நடக்கலையா சொல்லுங்க. அதெல்லாம் எந்த கட்சியிலும் பணத்தை வாங்கிட்டு பொறுப்பு கொடுக்கறது எங்க கட்சியில இல்லவே இல்ல. பொறுப்பு கொடுத்துட்டு காசு வாங்குவீங்க, அதெல்லாம் கிடையாது. இவங்க காசு வாங்கினாங்க, நீங்க பொறுப்பு வாங்கிட்டு மாசமானா இத்தனை அங்க வந்துறானே பாரு. அது இந்த 100 ரூபாய் அப்ளிகேஷன் 50,000 அப்ளிகேஷன். ஐயா எத்தனை அப்ளிகேஷன்? நீங்க எல்லாம் பேசவே கூடாது, விட்டுருங்க. திமுகல பேசுறது டேய், உனக்கு எந்த அருகதையும் இல்ல. எனக்கு அருகதை இருக்கு. நான் என் கை சுத்தமா இருக்கு. கை காட்டுங்க, கை காட்டுங்க, உங்க கை காட்டுங்க. எங்க கையில என்ன நோட்? கையை காட்டுங்க. அந்த கையை வாங்க. அம்புட்டு ஊழல், கரப்ஷன், கலெக்ஷன் அதுவா தெரியுது. என் கை நல்லா தெரியுதா? இல்ல தெரியுது, நல்லா அயோக்கிய நாயின்னு தெரியும். ஆமா, வெள்ளச்சட்டையை போட்டுறீங்க நறுக்குன்னு. ஆமா, சரி, இனிமேலாச்சும் கொஞ்சம் கரெக்டா இருங்க, பாப்போம். நடவடிக்கைகளை உடனே எடுங்க. கண்டிப்பா ஆட்சியில் நான் இனிமே நீங்க தான் வீட்டுல இருக்க போறீங்களா? எங்க வர போறீங்க திரும்ப? நீ தான்டா சொன்ன. இனிமேல நான் சொல்றது கட்சிக்குள்ள இல்ல, கத்திரிக்கால. எங்க ஆட்சி தான்டா. 31 ஏத்துக்கிற முடியல. ஐயோ வீட்டுல இருக்கணுமா? 31லயும் எங்க ஆட்சி தான்டா. நீ என்னடா 26ல சொல்ற? 31லயுமா? 31லயும். அப்ப எங்களுக்கு விடியவே விடியாதா? தளபதி தானே. அதுதான் தளபதி. போ சாவு, இல்லைன்னா போடு திமுகவுக்கு ஓட்ட. அதையும் போடுறதுக்கு நீங்க சொன்ன 2வது செஞ்சிடலாம். போடு. நன்றி.